Hi, welcome to my YouTube channel Ibrahim with you. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிரே அசெட் ஈக்விட்டி சேவிங் ஃபண்டை பற்றி. இந்த ஃபண்டோட என்எஃப்ஓ வந்து ஓப்பனாக இருக்குது. இதோட அறிமுக விலை வந்து 10 ரூபா. இந்த ஃபண்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இதில் பார்க்கலாம். மேலும் மிரே அசெட்டில் எந்தெந்த திட்டங்கள் நல்லபடியாக செயல்பட்டு இருக்கு அந்த டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்போஸ் என்னோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ நான் வீடியோ ரிலீஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த மிரே அசெட் ஈக்விட்டி சேவிங் ஃபண்டுங்கிறது ஆல்ரெடி என்எஃப்ஓ ஓப்பன் ஆயிருக்கு. என்எஃப்ஓ பீரியட் பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 2018லேருந்து 10 டிசம்பர் 2018 வரைக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த என்எஃப்ஓ ஓப்பனாக இருக்கும். இந்த என்எஃப்ஓ பீரியடில் நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு 10 ரூபா மணி கிடைக்கும். இது ஒரு ஓப்பன் எண்டட் ஸ்கீம். இதோட பெஞ்ச்மார்க் வந்து நிஃப்டி ஈக்விட்டி இண்டெக்ஸுங்கிறது. இதில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் இதில் குறைந்தபட்ச முதலீடு 5000. அதுக்கு மேலே உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் ₹1 மணி நீங்கள் இதில் முதலீடு அதிகப்படுத்திக்கலாம். இதில் ஃபண்ட் மேனேஜர் வந்து 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ஈக்விட்டி போர்ஷன் பார்த்துக்கிறதுக்கு சுதீர் கேடியாங்கிறவரும், அப்புறம் டெப்ட் போர்ஷன் பார்த்துக்கிறதுக்கு மகேந்திரா ஜஜோங்கிறவரும் இருக்காப்புல. இந்த பிளானில் டிவிடெண்ட் இருக்குது, டிவிடெண்ட் ஆப்ஷன் இருக்குது, குரோத் ஆப்ஷன் இருக்குது. அதாவது ரெகுலர்லேயும் இருக்குது, டைரக்ட்லேயும் இருக்குது. அதேமாதிரி டிவிடெண்ட் பே அவுட்டோ இருக்குது, டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. டிவிடெண்ட் பே அவுட்டோ இல்லை டிவிடெண்ட் ஆப்ஷனோ சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டேக்ஸ் இருக்குது, அதுக்கு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் இருக்குது. அதனால் அதை பண்ணீங்கன்னா நமக்கு அது லாபம் இல்லை. எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தால் ஒரு மாதத்துக்கு ₹1000 குறைந்தபட்சமாக முதலீடு. இந்த ஈக்விட்டி சேவிங் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அசெட் அலோகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 20 to 45% வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை முதலீடு பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ராஜ் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து 20 to 70% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது கடன் பத்திரம், மணி மார்க்கெட், இந்த மாதிரியான திட்டங்களில் முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 3 டைப்பான முதலீடு இருக்கப்ப ஈக்விட்டியோட போர்ஷன் வந்து 20 to 40% தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ ஒரு பெரிய ஒரு வாலட்டிலிட்டி இருக்காது இதில். இந்த ஈக்விட்டி சேவிங்கிறது, அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பல டைப் இருக்குது. லிக்விட் ஃபண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் டூரேஷன், மீடியம் டைம் ஃபண்டு, அப்புறம் கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிடு. அதுக்கு அடுத்ததாக தான் ஈக்விட்டி சேவிங் ஃபண்டுங்கிறது. இதுக்கு அப்புறமா தான் வந்து ஈக்விட்டி ஹைப்ரிடு, அப்புறம் ஈக்விட்டி லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, தீமெட்டிக், இதெல்லாம் வரும். ஸோ இதோட ரிஸ்க் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இது கம்பேரிட்டிவ் இதெல்லாம் வந்து 100% ஈக்விட்டியாக இருக்கும். இல்லை இந்த ஈக்விட்டி ஹைப்ரிடுங்கிறது வந்து 65% ஈக்விட்டி இருக்கும். ஆனால் இந்த ஈக்விட்டி சேவிங்கிறது ஒன்லி 40% தான் இருக்கும். மேக்ஸிமம் 40% தான் இருக்கும். அதனால இதில் ரிஸ்கோட அளவு வந்து ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. இப்போ 20 to 40% ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுறப்ப எந்த செக்டாரில் பண்ணுவாங்க, ஏதாவது எந்த ஃபண்டு, அதாவது என்ன மாதிரி ஸ்டாக்ஸில் அவங்க முதலீடு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் தான் பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் 70 to அந்த 40ல் 70 to 80% லார்ஜ் கேப்லையும், அப்புறம் மிட் கேப், ஸ்மால் கேப்பில் வந்து 15 to 30% அந்த மாதிரியான பிரித்து அதில் முதலீடு பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்போ குரோத்தோட ஒரு 2 ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது லார்ஜ் கேப்பில் உள்ள வாய்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கு, மிட் கேப், ஸ்மால் கேப்பில் ஒரு 15 to 30% இருக்கும். இந்த மாதிரி பிரித்து பண்ணுறப்ப அந்த குரோத் ஆப்ஷனும் இருக்கும், அதே மாதிரி ஒரு மார்க்கெட் ஸ்டெபிலிட்டியும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிட்ரேஜில் வந்து 20 to 70% அதில் முதலீடு பண்ணுறாங்க. டெப்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் 10% to 35% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஹை கிரேடு AA, AAA ரேட்டிங் உள்ள கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுவாங்க. அது என்ன ஈக்விட்டி சேவிங் ஃபண்ட், ஏன் ஈக்விட்டி ஃபண்டில் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு டேக்ஸ் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி போர்ஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் யார் முதலீடு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து பெட்டர் ரிட்டர்ன், அதாவது எஃப்டியை விட அதிகமாக ரிட்டர்ன் யார் எதிர்பார்க்குறீங்களோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உள்ளது இந்த மாதிரி ஈக்விட்டி சேவிங் ஃபண்டுங்கிறது. இந்த ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும், ஈக்விட்டி சேவிங் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஈக்விட்டியோட போர்ஷன் வந்து ஒன்லி 40% இருக்கிறதுனால மற்ற ரெண்டும் வந்து 60% இருக்குது. அதாவது டெப்ட் போர்ஷனாக இருக்கட்டும், இல்லை மணி மேனேஜர், ஆர்பிட்ரேஜ், இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இதில் ஒரு பெரிய அளவு ஒரு வாலட்டிலிட்டி இதில் இருக்காது.
இதில் யார் யார் இதில் முதலீடு பண்ணி நீங்கள் எவ்வளோ நீங்கள் growth எதிர்பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து பெரிய அளவு லாபம் கிடைக்காதுன்ட்டு. அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ட விட இது கொஞ்சம் பெட்டரான ஒரு ரிட்டர்னா இருக்கும். அப்படி இருக்கப்ப அது ஈக்விட்டி மார்க்கெட்லயும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல growth கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிரே அசெட் மியூச்சுவல் ஃபண்டில் எது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அந்த ஃபண்டோட டீட்டெயில் நான் இதில் கொடுக்குறேன். அந்த டீட்டெயில் பாருங்கள். இதில் வந்து 1 மந்த் 3 மந்த் 1 இயர் 3 இயர் 5 இயர் 10 இயருங்கிற எல்லா கால்குலேஷனும் எடுத்திருக்கு. இந்த ஒய்டிடிங்கிறது இயர் டு டேட், அதாவது இன்னைக்கு டேட்லேருந்து போன வருஷத்தில் இந்த ஃபண்டு எந்தெந்த இந்த வர்ற ஃபண்டெல்லாம் வந்து எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது அந்த டீட்டெயிலாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஃபண்ட் வந்து மிரே அசெட் எமர்ஜிங் ப்ளூ சிப் ஃபண்டு. இது ஒரு மிட் கேப் லார்ஜ் கேப் ஃபண்டு வகையை சார்ந்தது. இதில் ஒரு வருஷத்துக்கு இது வரைக்கும் இந்த கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே ஒரு மாதத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 5%, 3 மாதத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து நெகட்டிவ் 5% கொடுத்துருக்கு. 1 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து -3.30% கொடுத்துருக்கு. அதே இது 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 16.44% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் 28.41. இது ஒரு ஒன் ஆஃப் த டாப் பெர்ஃபார்மிங் ஃபண்ட் இது. அடுத்தது மிரே அசெட் இந்தியா ஈக்விட்டி ஃபண்ட். இது ஒரு ஓல்டு ஃபண்டு. இது ரொம்ப 10 வருடங்களுக்கு மேலே உள்ள இந்த செயல்பட்டு இருக்க இந்த ஃபண்டு. இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா 1 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 1.57%, 3 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 14.33%, 5 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 19.63%, 10 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 23.19%. அடுத்ததாக வந்து மிரே அசெட் ஹைபிரிட் ஈக்விட்டி ஃபண்டு. இது வந்து ஹைபிரிட் அக்ரஸிவ் ஃபண்டு டைப் பொறுத்தது. இது வந்து 65% ஈக்விட்டியும் 35% டெப்ட் போர்ஷன் இருக்கும். இதில் கொடுத்த ரிட்டர்னை பாருங்கள். 1 மந்த்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 4.63, 3 மந்த்தில் கொடுத்தது -3.39, 1 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் 2.44, 3 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 12.22%. இப்போ நீங்கள் இதில் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, இந்த இயர் டு டேட் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் அது கொடுத்துற இது பார்த்தீங்கன்னா, இதில் இந்த ஃபண்டு கூட மிட் கேப்புங்கிறது அதிக வாலட்டிலிட்டி உள்ளது. இந்த மிட் கேப்பும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்டில் வந்து 1% வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஆனால் இதில்னா வந்து நெகட்டிவில் இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்குறது மிரே அசெட் கிரேட் கன்சியூமர் ஃபண்டுங்கிறது. இதில் ஃபுல்லாக நம்ம அன்றாடம் உபயோகிக்கிற டே டு டே லைஃப்பில் உபயோகிக்கிற அந்த மாதிரியான ஒரு செக்டார்ஸை தேர்ந்தெடுத்து தான் முதலீடு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு கோல்கேட், பால்மாலிவ், அப்புறம் யூனிலிவர், மாருதி சுஜுக்கி, ஐடிசி, பிரிட்டானியா, இந்த மாதிரி கன்சியூமர் நம்ம என்னென்ன டே டு டே உபயோகிக்கிறோமோ அந்த மாதிரியான செக்டர்ஸில் இந்த ஃபண்டு, இது ஒரு தீமேட்டிக் ஃபண்டு, இது அந்த மாதிரியான தீமில் முதலீடு பண்ணுவாங்க. இந்த ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 மந்த்தாக வந்து நெகட்டிவ் தான் கொடுத்துருக்கு. 1 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் 2.28%, 3 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 14.72%, 5 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 18.07%. இப்போ எஃப்டியில் நீங்கள் போடுறீங்க, அந்த மாதிரி திட்டங்களில் முதலீடு பண்ணுறப்ப நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்கிறது சொற்பமான ரிட்டர்ன் தான் கிடைக்கும். அதுவும் வந்து இன்ஃப்ளேஷன் அதில் வந்து அந்த கிடைக்கிற ப்ராஃபிட்டையும் சாப்பிட்ரும். அதனால் இந்த ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப உங்களோட ரிஸ்கோட போர்ஷன் வந்து கம்மி தான். ஏன்டா இதில் ஒன்லி 40% தான் வந்து ஸ்டாக்ஸ் இருக்குது. அதாவது ஃபண்ட்ஸ் பங்குச்சந்தையில் நம்ம முதலீடு பண்ணுறது வந்து ஒன்லி 40% தான். ஒரு ₹10 நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப அதில் ₹4 தான் ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுறாங்க. பாக்கி ₹6 வந்து டெப்ட் போர்ஷன்லையும் ஆர்பிட்ரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்பிட்ரேஜ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இதில் ஈக்விட்டி போர்ஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்கள் ரிஸ்க் லெவல்ங்கிறது ஓரளவு கம்மியாக தான் இருக்கும். இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை.